ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருச்செங்குன்றூர் திருச்சிற்றாறு. இது ஒரே ஒரு திவ்ய தேசம். மலைநாட்டு திவ்ய தேசம் கேரளால இருக்கு. அதாவது ஒரு திவ்ய தேசத்தோட பெயர் இது. திருச்செங்குன்றூர் திருச்சிற்றாறு. இங்க பெருமாளோட திருநாமம் எமயவரப்பன் நின்ற திருக்கோலம். தாயார் செங்கமலவல்லி நாச்சியார். தீர்த்தம் சங்க தீர்த்தம். இன்னொன்னு திருச்சிற்றாறு. ருத்ரனுக்கும் பஞ்சபாண்டவர்களும் பெருமாள் பிரத்யக்ஷம். நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ண ஸ்தலம் இது. பம்பா நதியோடைய ஒரு கிளை இந்த ஊருக்கு பக்கத்துல ஓடின்னு இருக்கு, சிற்றாரா. அதனாலதான் இந்த இடத்துக்கு பெயர் திருச்சிற்றாறு. செங்கனூர்ன்ற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால திருச்செங்கனூர் திருச்சிற்றாறுன்ற பேரு. ஆழ்வார் இந்த ஸ்தலத்தை திருச்செங்குன்றூர் திருச்சிற்றாறுன்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இந்த ஸ்தலம் பஞ்சபாண்டவர்கள மூத்தவரான தர்மபுத்திரனால் புனருத்தாரணம் செய்யப்பட்டது. அதாவது இந்த இடத்துல இருக்கிற கோவில். தர்மபுத்திரன் மகாபாரத போரின் போது துரோணாச்சாரிய கொல்றதுக்காக ஒரு பொய் சொல்றார். அதாவது அஸ்வத்தாம கதா அப்படின்றார். அதனால அவர் தர்மரால துரோணாச்சாரிய வெல்ல முடிஞ்சது. ஆனா மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது, பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி. அதனால அவர் என்ன பண்றார், ஒரு திவ்ய தேசமா சேவிச்சுட்டு வந்து இங்கேயும் வர. இங்க வந்து பெருமாள் ருக்மாங்கந்தனுக்கு வரம் கொடுத்த சிவபெருமானை காக்கிறதுக்காக அவருக்கு காட்சி கொடுத்த இடம்னு தெரிய வருது தர்மபுத்திரனுக்கு. அதனால நமக்கும் அருள் புரிவான் அப்படின்னு இங்கேயே தங்கிட்டு தவம் புரியறார், தன்னுடைய பாவங்களை போக்குறதுக்காக. அப்படி தங்கி இருக்கும்போது இந்த திருத்தலத்திற்கு நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணியிருக்கார். இந்த திருத்தலத்துல இமயவரப்பன், அதாவது பெருமாள், வலது திருக்கையில சங்கமும் இடது திருக்கையில சக்கரத்தையும் வச்சிருப்பாரு. இது மாத்தி இருக்கும். மீதி கோவில்ல வந்து வலது பக்கம் சக்கரம் இடது பக்கம் சங்கம் இருக்கும். ஆனா இங்க வந்து மாத்தி வச்சுருப்பார். அதுவே ஒரு ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.